என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஹஜத் தொழுகையின் முக்கியத்துவம், தஹஜத் பிரார்த்தனை இவைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிடைக்காத ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் தஹஜத் தொழுங்கள். நம்ம விதியில் இல்லாததை தஹஜத்தில் கேட்கும் துவா கொண்டு வந்துவிடும். தஹஜத்தில் செய்யப்படும் துவாவானது இலக்கு தவறாத அம்பு போன்றது. இதை அறிவிப்பவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். தஹஜத் எனும் இரவு வணக்கம் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கின்றன. மேலும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுடன், அதாவது இறைவனுடன் பேசுவதற்கு மிக சிறந்த நேரம் அதுதான். இருட்டில் தன்னுடைய பிரச்சனைகளையும் பாவங்களையும் சொல்லி சஜிதாவில் அவனிடம் கண்ணீர் சிந்தும்போது புதிய ஒரு உற்சாகத்துடன் தன்னுடைய காலையை அம்மனிதன் அடைகின்றான். இன்று மன அழுத்தத்தை நீக்க எந்த நவீன தத்துவத்தை நாடினாலும் அது தஹஜத் தொழுகைக்கு நிகரானதல்ல. தஹஜத் தொழுகையின் இன்பத்தை அனுபவித்த மக்கள் ஒரு நாளும் இதை விட்டுவிட மாட்டார்கள். சுயநலத்தை மட்டுமே இலக்காக கொண்டுள்ள இந்த உலகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல நபர்களை தேடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியிலும் அல்லாஹ் அடியார்களுடைய பிரச்சனைகளை கேட்க வருகின்றான். ஆனால் நாம் போர்வைக்குள் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறோம் சூரிய உதயம் ஆகும் வரை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தீர்வை எங்கோ தேடுகிறான். தீர்வு அருகாமையில் உள்ள நிலையில் அந்த தீர்வானது தொழுகையே. எனவே இறைவன் கூறுகின்றான், மேலும் இரவின் கடைசியில் பகுதியில் எழுந்திருங்கள், கூடுதல் பிரார்த்தனைகளை செய்யுங்கள். எனவே உங்கள் இறைவன் உங்களை புகழ்ச்சிக்கு உயர்த்துவான். ஆதாரம் அல் குர்ஆன், அத்தியாயம் 17, வசனம் 79. மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.